ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம பனானா வச்சு பனானா பேன் கேக் பண்ணலாம். அதுக்கு நான் 2 பனானா வச்சுருக்கேன், 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். இப்போ நம்ம பனானா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி பனானா சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் போய் மாவு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். இது நம்ம மிக்ஸி ஜார் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் இது கூட ஒரு பிஞ்சு உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் வந்து நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சிருந்த மாவை இப்போ நம்ம ஊற்றி வச்சு மேலே நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நம்மளுடைய பனானா பேன் கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு. இதெல்லாம் நான் இருக்க எல்லா மாவுமே இப்போது அந்த பேன் கேக்கில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் கேக்கில் வந்து பிஸ்கட் கோகோனட் போட்டிருக்கேன். இன்னொரு பேன் கேக்கில் ரோட்டி ஃபிஃப்டி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து சாக்லேட் பவுட்ரு. நம்மளுடைய சாக்லேட்டு கேக்கு பேன் கேக்கு, ஃப்ரூட்டியோட பேன் கேக்கு, கோகோனட் பிஸ்கட்டோட பேன் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ப்ளைன் பனானா பேன் கேக்கு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் தேன் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.